வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த முறுவல் தோசை, அதாவது பேப்பர் தோசை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்துட்டு நம்ம நார்மல் தோசை மாவை விட இந்த மாதிரி தோசை மாவு ரெடி பண்ணி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி நீங்கள் நினைக்கிறத விடவுமே கிறிஸ்பியாக வரும். இது பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அது கூட அதில் ஒரு 1/2 கப் உளுந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறின அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய வந்த மாதிரி இருக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரவை வந்துட்டு நல்லா தண்ணி குடிச்சு சாஃப்டாகி போய் இருக்கும். இந்த ரவையும் உளுந்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். தண்ணி வந்துட்டு ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா இந்த நம்ம பஞ்சு தண்ணியை குடிக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி நிறைய தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கோம். நம்ம அதை பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கேன். சூடு ஆறுனது சேர்த்துக்கோங்க. பழைய சாதமாக இருந்தாலும் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பபிள்ஸ் மேலே வந்திருக்குன்ட்டு. இந்த மாவு வந்துட்டு செய்தோம் உடனே யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம மாவு வந்து புளிக்க வச்சு யூஸ் பண்ணோன்னா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நைட்டு மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இந்த மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அழகாக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் நீங்கள் தோசையும் சுட்டுக்கலாம், ஆப்பம் மாதிரியும் சுட்டுக்கலாங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராக வரும். நீங்கள் ஆப்பம் மாதிரி சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தோசை மாதிரி வேணும்னா நல்லா பெருசாக இதை விரித்து எடுத்துக்கலாங்க. எப்போவும் இந்த தோசை ஆப்பம் எது பண்ணாலுமே நம்ம அரிசியில் தானே பண்ணுறோம். ஒரு வாட்டி இந்த கோதுமை ரவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு நீங்கள் தேங்காய் பால், இல்லை உருளைக்கிழங்கு குருமா, வெஜிடபிள் குருமா, இல்லை வந்துட்டு சிக்கன் கறி எதுவாக இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பெருசாக தோசை மாதிரி விட்டுட்டு நான் வந்துட்டு ஆப்பம் மாதிரி சுடலை. ஆனால் உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு டெக்ஸ்சர் வந்துட்டு ஆப்பம் மாதிரியே வந்திருக்கு. இதை நல்லா பெருசாக ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு எடுத்தோன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கீழே நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வீட்டில் கோதுமை ரவை இருந்துச்சு அப்படின்னா இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குட்டீஸ் வந்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா செய்யும் போதே அவ்வளோ கிறிஸ்பியாக வருங்க. நான் வந்துட்டு இதில் ஒரு இது தோசையாட்டம் ஒரு இது ஆப்பம் மாதிரியும் தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். நான் இந்த தோசை கூடால சிக்கன் குழம்பு வச்சு தாங்க சாப்பிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.